சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் மு.க.ஸ்டாலினை சந்தித்த அண்ணாமலை, இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோவையில் புதிதாக அனுமதிக்கப்பட்ட ஐடி நாயுடு மேம்பாலம் திறப்பு விழா உலக புகழ்த்தொழில் மாநாடு என்ற ஒரு சூழ்நிலையில் அரசியல் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியேற்பு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தொழில் பூங்கா அடிக்கல் நாட்டும் விழா ஆகியவற்றை தொடங்கி வருகிறது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று கோவை வந்தார். பின்னர் அவர் நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு மதியம் 2:10 மணி அளவில் கோவை விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் விமானத்தில் ஏறி சென்னைக்கு புறப்பட்டார். அதே விமானத்தில் பாஜகவாகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் சென்றார். அப்பொழுது முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலினை அண்ணாமலை திடீர் சந்தித்தார். அப்பொழுது ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து கொண்டார். இதனை அடுத்து பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்கள் என்றால், அதாவது ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையிலே விமான நிலையத்தில் விமானத்தில் அண்ணாமலையும் இருந்தார். அதை பார்த்த ஸ்டாலின் திடீர் நலம் விசாரித்து 2 பேரும் நன்றாக இருந்தார்கள் என்று ஒரு சூழலாக உருவாகி இருக்கிறது. இதில் என்ன தெரிய வருவது என்று காரணம் கேட்டால், புதிதான மாற்றங்கள் தான் 2 பேருக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று பார்த்தால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் என்று கூறப்படுகிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். ஏனென்று பார்க்கும் பொழுது எவ்வளவு நாள் எந்த ஒரு விஷயமும் கசியப்படவில்லை விஷயங்கள். இதனால் விஜய் இப்போ சூழ்நிலையாக களமிறங்கியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கவர். கரூர் கூட்ட நெரிசலில் விபத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் நீண்ட நாட்கள் அனுமதியாக இருந்தார். சம்பவம் நடந்த ஜூலை 27ஆம் அன்று. ஆனால் அதற்கு பிறகு சுமார் 15 நாட்கள் கடந்து இன்று வரை அவர் கரூருக்கு செல்லவில்லை. என்ன காரணம் என்று பார்த்தால், அதில் நிறைய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரகசியங்களும் எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடும் விமர்சனங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூழல் தான் இந்த காலம் தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஸ்டாலினை அண்ணாமலை சந்தித்தது மிக கவனிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சேனலோட இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.